அது உனக்கே தெரியும். ப்ளீஸ். ஹலோ சேவியர். விக்டர், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? பரவாயில்லையே, எல்லாம் தயாரா வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஒரு சில பிரச்சனைகளால வர முடியல. I'm all yours now. குட். இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கல, அதை பார்த்தாலே பயமா இருக்கு. யா, ஆனா நீங்க கேங்ஸ்டர் மூவி கிங் இல்லையா? எப்படி மிஸ் பண்ணீங்க? என்ன ஆச்சு? நான் வேணும்னு தான் மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. ஆமா, அவருக்கு என்ன வயசு? பெரிய பொண்ணு தான். நான் கடைசியா பார்த்தப்போ அவ ரொம்ப சின்ன பொண்ணு. பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. அது உண்மைதான். ரொம்ப நல்லது, நான் தயார். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நாங்க மொத்தம் 4 பேரு. கிரிகோரி, அப்புறம் ஃப்ளேவியோ. ஏன் பணம் எங்க இருக்கு? லிட்டில் புட்டோய் எங்கன்னு சொல்லு. அம்மா உன்னை கூப்பிடுறாங்க பாரு. என் பணம் தர போறியா இல்லையா? அவனை விடு, பாப்பலாம். மரியாதை என் பணத்தை திருப்பி கொடு. நீ எதுக்காக அந்த பணத்தை வாங்கின விக்டர்? கொஞ்ச நேரம் அவனை தனியா விடு சீசர். கண்டிப்பா அவங்க பிரச்சனை பண்ணாம விட மாட்டாங்க. மார்க்கோ, நீ அதை சொல்லி புரியவே. என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். வேண்டாம், அவர் எதுவும் பண்ணாதீங்க. தயவு செய்து விட்டுடுங்க. அவரை போக விடுங்க. எழுதுற, உன்னை எழுதுற சொன்னல. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ வச்சிருக்கியா? உனக்கு நான் 1 வாரம் டைம் தரேன். அப்படி கொடுக்கலன்னா உன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புமா? நான் சொல்றது புரியுதா? புரியுதுல்ல? அப்படி வா வழிக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க.
எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு உட்காருங்க. வந்து உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணு விக்டர். விக்டர், கண்டிப்பா இந்த கேம்ல நீ தோத்துருவா பாரு. என்ன நான் தோக்க போறேன்னு சொல்றியா? சீக்கிரமா கேம் ஆரம்பிங்கடா. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒரு வேலை வேணும். உன்னோட பேர் என்னடா? விக்டர். நீ கிறிஸ்டியனுக்கு பையன் தானே? உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட அப்பா என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனத்துக்கு தான் வேலை கேட்கறியா? இல்ல. இல்லையா? அது என்னோட கடன் இல்ல. அது உன்னோட கடன் இல்லையா? ஒன்னு சொல்லட்டுமா, உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திடா. வெறும் கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்க. ட்ராகோ போடா. அது உன்னோட கடன் இல்லையா? நிக்கோலாய், நீ இவனை நாளைக்கு கூட்டிட்டு போ. விக்டர், எதுக்குடா முகத்துல அடிபட்டிருக்கு? ஓ மூஞ்சிக்கு என்னாச்சு சொல்லுடா. உன்னதாண்டா கேக்குறேன். பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேண்டாம், என்னை அடிக்காதீங்க, தயவு செய்து விட்டுடுங்க. அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அடிக்காதீங்க. வலிக்குது. அடிக்காதீங்க, விட்டுடுங்க. வலிக்குது. வலிக்குது. நீ ஜெயிச்சியா? ஜெயிச்சனோ தோத்தனோ யாருக்கு தெரியும்? எனக்கு நீ கொடுக்க வேண்டிய பணம் ரெடியா இருக்கா? இருக்கு, என்கிட்ட இருக்கு. உனக்கு தர வேண்டிய பணம் என்கிட்ட இருக்கு. இந்தா, இதை எடுத்துக்க. எல்லா பணமும் உனக்கு தான். இந்த பணமும் வச்சுக்க. என்கிட்ட என்கிட்ட
ஜோல்டன் ஏமாத்தாத. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். விக்டர், போய் அதை வாங்கிட்டு வா. யார் வேணும்? ஆண்டனி இருக்கானா? இருக்காரு. உள்ள வாப்பா. யார் இந்த பையன்? உங்களை பார்க்க தான் வந்திருக்கான். உனக்கு என்ன தம்பி வேணும்? சர்கே தான் அனுப்புனாரு. சர்கே ஒன்னு அனுப்புனாரா? எதுக்குடா? கடன் காசை வசூல் பண்ண. பணத்தை வசூல் பண்ண சொல்லி ஒன்னு அனுப்புனாரா? சர்கே கிட்ட போயிட்டு இத சொல்லு. அவனுக்கு பணம் தானே வேணும். அதுக்கு உன்ன மாதிரி பதர்கள் எல்லாம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லு. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. பொண்ணுங்களுக்கு முன்னாடி இப்படி பேசாதீங்க. நான் இந்த பையனை பார்த்திருக்கேன். இவன் சர்கே ஆள் தான். அவங்க கிட்ட கடன் வாங்குனீங்களா? நீங்க பணம் கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து நவர மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த குட்டி பொம்மை துப்பாக்கிக்கு நான் பயந்துருவேன் நினைச்சியாடா? என்னடா நினைச்சிட்டு? அங்க அப்படி நடந்ததுக்கு அப்புறமா என்னால அங்க இருக்க முடியல. அதான் சிட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க நிறைய பேட் பிசினஸ் அண்ட் டிராபிக்கிங் நடந்தது. அங்க இருந்து வர பெர்மிஷன் நம்ம வாங்கணும். வதிம பார்க்க கூட்டிட்டு போனாங்க. இந்த கூட்டத்துக்கு அவர் தான் தலைவர். ஹாய் ஹாய். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா. யாரு இவன்? ஓ, பிரான்கோ. லாஸ்ட் டைமா பார்க்கும்போது ரொம்ப குட்டி பையனா இருந்த, ஆனா இப்போ நல்லா வளர்ந்துட்ட. உன்னோட ஒய்ஃபுக்கு அப்படி ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளுக்கு நடந்தது ரொம்ப நல்லதுதான். எதுக்குன்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இல்ல. பார்க்க டேவிட் மாதிரியா இருக்கான்.
இவன் தேர்வானா? கண்டிப்பா தேரும். நீ ஒரு நாள் பிராங்கோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கண்டிப்பா. ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ திரும்பி வர ரெடியா இருக்கியா? இந்த போலீஸ் எல்லாம் என்னை இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இப்போதான் போலீஸ் வேலை செய்யறாங்க. தப்பு நடக்கிற எல்லா இடத்துலயும் வேட்டையாடுறாங்களா? சொல்ல மறந்துட்டேன். இந்த பையன் நமக்கு நல்ல உதவி செய்வான்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இவன் கிராமத்துல இருக்க வேண்டியவன் இல்ல. ரொம்ப குட்டி பையனா இருக்கான். இந்த காலத்து பசங்களும் ரொம்ப அட்வான்ஸ் தான். என்ன கிராமத்தை பார்த்துட்டல, இப்போ சிட்டியை பார்க்க ரெடியா இருக்கியா? நான் ஒரு யங்கஸ்ட் என்ஃபோர்சர் ஆயிட்டேன். நேச்சுரல் பார்ன் கில்லர். சர்கே என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. எனக்கு எல்லாமே கத்துக் கொடுத்தாரு. அவரு முக்கியமா எனக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கத்துக் கொடுத்தாரு. என்விரான்மெண்ட்க்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னு கத்துக் கொடுத்தாரு. என் பேரு விக்டர். என்னோட பேரு விக்டர். என்னோட பேரு விக்டர். எப்படி தாந்திரிகமா நம்ப வச்சு ஏமாத்துறதுன்னு கத்துக் கொடுத்தாரு. எதிரிகளோட சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கவும் கத்துக் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான லெசன், ஒருத்தனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டப்போ அவனை ரொம்ப மோசமா சித்திரவதை பண்ணணும். ஆனா அதுக்கு ஒரு சிம்பிளான புல்லட் மட்டும் போதாது. இங்க பாரு அனட்டோலி, நீ தைரியமானவன் தான் ஒத்துக்கிற. ஆனா இப்ப பிரச்சனை அது கிடையாது, புரிஞ்சுக்கோ. உண்மைய சொல்லணும்னா நீ யாரை எதிர்த்து போராடுறன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் யாரு கூட மோதுறேன்னு எனக்கு தெரியும். பெருசா என்ன பண்ணிடுவேன்? எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நீ அழிக்க முயற்சி பண்ணுவ, அவ்வளவுதானே? அப்ப இன்னும் ஏன் காத்திருக்க? உன்னால முடியாதுன்னா என்னை கொல்றதுதான் உனக்கு நல்லது. என்னை கொல்ல முடியலன்னா அந்த புல்லட்டை உன் மண்டைக்குள்ள இறக்கிடுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. இன்னும் எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? இது என்ன புது திட்டமா? இல்ல, வேண்டாம். அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பிரச்சனை ஏன் கூட தானே. தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாதீங்க. பிளீஸ் பிளீஸ். வேண்டாம் வேண்டாம், அவளை எதுவும் பண்ணாதீங்க. அப்போ என்னோட எதிர்காலம் நல்லாதான் இருந்தது. ஆனா பிராங்கோ அந்த டிராபிகன்ஸ் பாய் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். சர்கே, விக்டர், என்னோட ஹீரோ. உங்க அப்பா சொன்னாரு உன் காருக்கு ஏதோ ப்ராப்ளமா? இல்ல 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 இல்ல, பிரச்சனை காருக்கு இல்ல, பொண்ணுங்க தான் பிரச்சனை. விக்டர், கேஸ் கார்த்திகில இருக்கு, எடுத்துட்டு வா. இப்ப எதுக்கு நீ அவரை பாக்குற? நீ யார்கிட்ட வேலை செய்றேன்னு உனக்கு தெரியல. போ. பாவம் பையன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன்.
விக்டர், உனக்கும் ஒன்றும் இல்லையே. பிராங்கி, உனக்கு எப்ப வர சொன்னா நீ எப்ப வந்துகிட்டு? டேவிட், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அது பிராங்கி கிடையாது. பிராங்கியா இருந்தாலும் பிராங்கோவா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாங்க இங்க 1 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முட்டாள் மாதிரி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்த வேலையை பார்க்கலாமா? எவ்வளவு வேணும்? 5. அது ரொம்ப அதிகம். அதோட கோல்டிலாக் பிரைசஸையும் சேர்த்துக்கோ. இங்க பாரு, தெரியாம தான் கேட்கிறேன், அவ உங்க அப்பாவோட பெட்ல படுத்ததே இல்லையா? வெரி குட் தேவி, வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இதை மாத்தினியா? ஜோக் பண்றான். கொஞ்ச நேரம் வாய மூடு. விக்டர், கண்ணை கொடு. விக்டர், கண்ணை கொடு. No! Franco! 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 அப்பா, அப்பா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ப்ளீடிங் அதிகமா இருக்கு. ஒண்ணு வச்சு நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் அழிச்சிடு. ட்ரேஸே இருக்கக்கூடாது. ஓகே. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டேவிட், வதிமோட பையன் சர்கே கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இந்த டிராபிக் அண்ட் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான்.
ஓகே ஓகே விக்டர். நல்ல சாய்ஸ். இதை வச்சு நீங்க என்ன மோசமா கொண்டு இருக்கலாம். எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை விக்டர். உனக்கு புரியும் நினைக்கிறேன். நோ. மத்தவங்களை விட நீதான் என்ன நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். கத்தியை நம்ம கையில எடுத்தோம்னா அது சாகர வரைக்கும் நம்மளை துரத்தோம். அது உனக்கே நல்லா தெரியும்ல. இருந்தாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை வருஷம் ஆனாலும் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பாசம் இல்ல, பந்தம் இல்ல. மத்தவங்க நம்ம கிட்ட நெருங்க கூட பயப்படுறாங்க. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஒன்னு சொல்லவா? நீங்க இதுவரைக்கும் பயந்ததை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. குட் பை நண்பா. என்னை கொல்ற வரைக்கும் விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அவங்களுக்கு தேவையானது அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். இப்போ இதுதான் என்னோட வாழ்க்கை. நான் ஒரு டெட் மேன், அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரில. எனக்கு இங்க யாருமே தெரியாது. இந்த மாற்றம் ரொம்ப ஈஸியா இருந்தது. நாம எங்க பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதையும் எனக்கு சர்கே தான் கற்றுக் கொடுத்தாரு. பூக்கரெஸ்டுக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய ஹோட்டல்ல தான் இருந்தோம். பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் தான் வருவாங்க.
வெல்கம் சார். ஓகே, அதுக்கு தான் நானும் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருக்கோன்றது முக்கியம் இல்ல. மாப் சர்வேலன்ஸ் டென்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. எனக்கு உதவுற மாதிரி அவங்க கிட்ட ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. இருந்தாலும் எனக்கு தேவையானது கிடைச்சது. எப்படி இருக்க? நல்லது, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். அப்படியா? சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். யா, பாய். யாரு? ராஃபா எங்க? ராஃபா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? என்ன விடு. அடுத்த புல்லட் கழுத்துல தான் இருக்கும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் சேஃப் ஹவுஸ்ல இருக்கான். அது எங்க இருக்கு? 3rd Street நம்பர் 44. டோஸ் காலையா? பில்டிங் 7 ஈஸ்ட் இண்டஸ்ட்ரியல். ஓகே, குட். அவரோட பேரு ராஃபா. ஸ்னிட்சா மாறின ஒரு கேங்ஸ்டர். யார் கண்ணிலுமே படக்கூடாதுன்னு இந்த சேஃப் ஹவுஸ்ல தான் ஒழிச்சுக்கிட்டான். நிறைய பேர் அவனை தேடிட்டு இருந்தாங்க. அவனை பத்தி சொன்னா பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்போ என்கிட்ட வேற ஐடியா இருந்தது. ஒரு நிமிஷம் வர இருங்க. ஷூட் பண்ணாத, வேண்டாம், ஷூட் பண்ணாத. இது வாயில வை. முகத்தை மூடு. வேண்டிக்க. எந்திரி.
நீ யாரு? இப்போ அது முக்கியம் இல்ல, என்னால என்ன பண்ண முடியுங்கிறது தான் முக்கியம். உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஆளுங்களால முடியாதது. கிழிச்ச இவன் ஒரு போலீஸ், திட்டம் போட்டு தான் வந்திருக்கான். அவன் சரியா தான் சொல்றான். இவன் வேண்டாம்ல, பாப்பலாம். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது என்னன்னு சொல்லவா? நாங்க இவனை இங்க வச்சுக்கிட்டு ஒன்றை கொல்ல போறோம். அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்ததை யாரும் பார்க்கல, நீங்க போறதையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நிறுத்து. அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ. வா. உன்னோட பேர் என்ன? விக்டர். எங்க இருந்து வர? நானே கால் பண்றேன். ஆஃபரை பத்தி யோசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். சார்ல்ஸ் பிரெட். ராஃபாவை மிரட்டினதே அவன் தான். குடும்ப நட்புன்னு யாரும் இல்லை. அவனுக்கு யூனிட்டி தான் இருக்கு. அவனை பணத்தால வாங்க முடியாது. ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டோம். எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். உனக்கு வேலை கேட்டல, இதான் உன் வேலை. என் கூடவே இரு. இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அதுக்கு யார் வேணா கொள்ளலாமே. பிரச்சனை அதுதான், ஆனா கொல்ல முடியல. அவன் ஒருத்தனை தூக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்க ஆளுங்களால பண்ண முடியாததை நீ பண்ணுவன்னு சொன்னல, அதை நிரூபிச்சு காட்டு. என்னது? பிரைஸ். நம்பர் பெருசா இருக்கு. ஓகே. Oh, I'm so sorry. Please excuse me. நான் இன்னொன்னு வாங்கிட்டு வரேன். எனக்கு இன்னொரு கப் காஃபி தரீங்களா? Thank you. Excuse me. எப்படி இந்த வேலையை முடிச்ச? ஹார்ட் ஃபெயிலியரால செத்துருக்காருன்னு பேப்பர்ல போட்டிருக்கு. லிக்விட் நிக்கோட்டின். அதை பத்தின விவரங்கள் எனக்கு வேணும். முழு விவரமும் வேணும். அதுக்கு முன்னாடி நாம இதை கொண்டாடலாம். ராக்ஸி, ஏஞ்சல்,
இவன் விக்டர். ஹாய், வா போலாம். நோ லெஃப்ட். கண்ணில் கீழே போடு, கீழே போடுன்னு சொன்ன. ராக்ஸி, சோதனை பண்ணு. ஏஞ்சல், நீயே சோதனை பண்ணு. சீக்கிரம். சீக்கிரம் அதை கொடு. நீ டிரைவ் பண்ண. கோவாக்ஸ் எங்க? கோவாக்ஸ் எங்க போய் தொலைஞ்சான்? என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நாங்க போற விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. யாருன்னு நான் சொல்லட்டுமா? இவன் நம்ம இடத்துக்கு வந்த அடுத்த நிமிஷமே நான் யோசிச்சேன், இவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. யார் நீ? அண்டக்கவரா? மரியாதையா உண்மை சொல்லு, நீ போலீஸ் தானே? கண்டுபிடிச்சாச்சு நினைக்கிறேன். நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா. நீ என்ன அந்த பிரெட்டுக்கு வித்துட்டல்ல, அவன் என்ன தரேன்னா, என்ன பிடிச்சு கொடுத்தா பாஸ் தரேன்னா அவகிட்ட என்ன உளர்ன? தப்பா போகும்னு நினைச்சே பார்க்கல. அப்பப்போ நடக்கும், ரொம்ப கஷ்டம். எப்பவும் நாம எல்லா விதமாவும் யோசிக்கணும். ஒரு பழமொழி இருக்கு, நெருக்கமா இருக்காங்கன்னு எல்லாரையும் நம்பிடக்கூடாது. உண்மைதான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருக்குமே நெருக்கம் இல்லை. வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். இனிமே நீ எனக்கு நெருக்கமானவன். கருப்பாட்டை கண்டுபிடிச்சே தீரணும். சொல்ல முடியாது. கோவேக்ஸ்க்கு ஒன்று பத்தி தெரியாது. ஆமா, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது. சரி, நீ போக முடிவு பண்ணிட்ட. போறதுக்குள்ள ஒரு முடிவெடு. இதை ஒரு விபத்தா காட்டணும்னு அவசியம் இல்லை. இது மூலமா செய்தி தான் அனுப்புறோம். குட் பை விக்டர். ஹாய் மேம். ஹாய் ஸ்டீவன். ஆர்டர் சொல்லுங்க மேம். எப்பவும் குடிக்கிறது. அது மட்டும் போதுமா?
இப்போதைக்கு இது போதும். சரி மேம், கொண்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹெல்ப் வேணுமா? இன்னைக்காவது எங்க கூட சேர்ந்து குடிக்கலாம்ல? Calm down. என்னடா முறைக்கிற? குட். அந்த பயம் இருக்கட்டும். நானா போன்னு சொல்ற வரைக்கும் நீ போக கூடாது. பாஸ் சொன்னதை மறந்துட்டியா? மரியாதையா நிறுத்து. Hey. என்னாச்சு? என்னோட நெக்லஸ். நாம இங்கிருந்து கிளம்பணும் இப்போவே. Are you okay? நீங்க வரலையா? இல்ல பரவாயில்ல, இன்னொரு கார் வருது. உங்களை பாதியில விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. என்னோட பேரு பெத்தஸ்டா. விக்டர்.
ஹலோ, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. என்னோட நெக்லஸா? இங்க பாரு, இது எனக்கு அவ்வளவு ஈஸி இல்ல பெத்தேஸ்டா. ஒன்னு சொல்லவா, நான் இதுக்கு முன்ன இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இது நல்ல ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம். என் மேல உனக்கு லவ்வே இல்லைல்ல? எனக்கு தெரிஞ்சு உனக்கு எப்படி லவ் பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். பெத்தேஸ்டா, நீ என்னை விட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் எதுக்காக உன் கூட இருக்கணும்னு சொல்லு. என்ன வேலை செய்யறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. கண்டிப்பாப்பா. ஆமா. உனக்கு அது தேவையில்லை. அந்த ஸ்டோரி
அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? நோ. அவனோட பேர் என்ன? அலெக்ஸ். என்னால் இது ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நீ சாகக்கூடாதுன்னா இன்னைக்கு ராத்திரியே இந்த ஊரையும் அந்த நாட்டையும் விட்டு போயிடு. இன்னும் நீ எப்பவும் திரும்ப இங்க வரக்கூடாது. சொல்றது புரியுதா? ஓ, பெதஸ்டா ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். அவளை சந்திச்சு பேச தோணுது. கண்டிப்பா மத்தியானம் இங்க வருவா. ஏன் இதை பத்தி சொல்லவே இல்லை? கடைசி நேரத்தில் முடிவாச்சு. அவ உங்க ஒர்க்கு பெரிய ஃபேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன பண்ண போறீங்க? எனக்கும் தெரியல, புதுசா இருக்குல்ல. அடுத்து என்ன பண்ண போறாங்கிற பிளான் இல்லை. டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட அப்பாவா இருக்க விரும்புறீங்க? ஸ்ட்ராங்கான அப்பா, நல்ல அப்பா. உங்க வாழ்க்கையில கூடவே இருந்த வன்முறை செயலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்களா? ஃபுல் ஸ்டாப்பா? அது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் உங்களை கடைசியாக பார்த்தப்போ நாங்கள் குட்டி பசங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் பிளாக்ல ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் முகத்தை பார்த்ததும் அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ சீசா. ஓ, ஹாய் விக்டர். நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. என்னை எப்படி கண்டுபிடிச்ச? யாரோ பிரிட்டிஷ் காப்ஸ், எனக்கு அவ்வளோதான் தெரியும். மற்றவங்க எப்படி இருக்காங்க? மார்க்கோ, அலெக்சி? அது ஒரு பெரிய கதை நண்பா. அலெக்சிய நீ போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அலெக்சி அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கானே தெரியல. மார்க்கோ அவன் இன்னமும் அங்கதான் இருக்கான். அவனுக்கு நல்ல குண்டா ஒரு மனைவி கிடைச்சிருக்கா, 2 குழந்தையும் இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கும் இந்த டிராஃபிகன்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இந்த உலகத்துல நீ ஏமாறுற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க.
நம்ப வச்சு ஏமாத்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா மார்க்கோவை பார்க்க சொல்ல. இத பத்தி வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது. நான் உனக்கு வார்ன் பண்றேன் சீசர். இது வரைக்கும் எல்லாரும் நீ செத்துட்டேன்னு நம்புறாங்க. ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லி டிராஃபிக் அண்ட் வதீம் கிட்ட கேட்பாருன்னு நினைக்கிறியா? நானே வந்து சரண்டர் ஆகுறேன். அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அவங்க உன்னை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஒன்னா வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. போன வாட்டி தப்பிச்சு போனல. சரி, ட்ரை பண்ணு. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சது எனக்கு மட்டும் தானே? ஆமா. நீ அவங்க கிட்ட போய் என்னை பத்தி சொல்ல மாட்டியா? நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்போ வேற சாய்ஸே இல்லை. நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. கம் ஆன் விக்டர், என்னை பத்தி தெரியும்ல, நாம எல்லாம் நண்பர்கள். இல்ல, கிடையாது. எனக்கு அப்படி தோணல. உனக்கு அந்த சான்ஸே இல்ல. உன்னால அவன் கிட்ட போக முடியாது. என்னால அவன் கிட்ட போக முடியும். நீ இன்னும் அதே பழைய விக்டர் தான். உனக்கு எப்ப பின் வாங்கணும்னே தெரிய மாட்டேங்குது. சீசா, நான் நினைச்சதையும் சாதிக்காம விட மாட்டேன். அவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொண்டு இருப்பேன். என்னை கொல்ல சொல்லி சர்கே அனுப்புனப்போ நான் தான் கொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். என்ன விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசமா? ஆனா கம் ஆன் விக்டர், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. இங்க பாரு விக்டர், நான் தான் உன் சீசர். என்ன முழுசா நம்பலாம். விக்டர், டேய் இது நீயாடா? மார்க்கோ, நான் இப்போ பக்கத்து வீட்டில் தான்டா இருக்கேன். இந்த சத்தத்தை கேட்டதும் பசங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க எங்க இருக்காங்க? ஐ எம் சாரிடா. எப்போ? நீ எங்களை விட்டு போன கொஞ்ச நாளே இறந்துட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். நான் அனுப்பின பணம் கிரிகோரியும் ஃப்ளாரையும் எடுத்துக்கிட்டாங்கடா. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் தொந்தரவு பண்ணாங்க. என்ன மன்னிச்சிடுறா. இப்போ எங்க இருக்காங்க? எங்க இருப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீ செத்துட்டேன்னு சொன்னப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. இப்போ உன்னை திரும்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு.
பண்ண? பிராங்கோவா? உயிரோட தான் இருக்கான். ஆனா இப்போ எல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு. நீ இப்படி பண்ணுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு கூட நல்லா தெரியும். அவன் என்னோட பையன். ஆமா, அப்போ சாய்ஸ் இல்லதான். இந்த வாட்டி உங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. நான் எங்கேயோ போயிட்டேன்னு, செத்துட்டேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா, ரூமர்ஸ் தான். உனக்கே தெரியும்ல ரூமர்ஸ் எப்பவுமே இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த போலீஸ்காரங்க தியா வந்து சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா நீ ரெக்கார்ட் பண்ண வீடியோ எங்களுக்கு கிடைச்சது. உண்மையில அது பயங்கரமா இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் கேட்க உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதான் எங்களுடைய திறமை. அதுதான் எப்படி? அலெக்சாண்ட்ரோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பையன் இன்டர்போல்ல நல்ல கேப்டனா இருந்தான். அவனை அப்ரோச் பண்ணணும். அவன் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அவன் என்ன, அவனோட திறமையால தான் அவன் இன்டர்போல்ல செலக்டா இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஹேண்டில் பண்ற மெத்தடை பார்த்து எனக்கு அதுல ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் ஆர்டர் கொடுத்தீங்கல்ல, நானும் உயிரோட தான் இருக்கேன். என்னால உன்னை இப்போ பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாது. என் பையனோட அதிகமா உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த பிராங்கோவிக் தான். அவன் ஒரு முட்டா பையன். அவனுக்கு உன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இல்ல, ஒழுக்கம் இல்ல. நமக்கு தேவை அதுதான். கமான் விக்டர், நாங்க பண்ண பாவத்தெல்லாம் இப்ப அழிச்சிடலாம். சாப்பிடு. குடிச்சிட்டு நாம 2 பேரும் தனித்தனி வழியாவே போயிடலாம். ஓகே. அப்போ அந்த கான்ட்ராக்ட்? அது கேன்சல். நீ உன்னுடைய விசுவாசத்தை காட்டிட்ட. கஷ்டமான சூழ்நிலையில கூட உன் விசுவாசத்தை நீ விட்டு கொடுக்கல. நீ எப்பவுமே ஒரு விசேஷமான ஆள் தான் விக்டர். ஸ்டோன் கோல்டு. சர்கே உன்னை அப்படித்தானே கூப்பிடுவான். அது மட்டும் இல்ல, உன்னை பார்த்தா உனக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. என்ன சொல்லி அவரை ஒத்துக்க வச்சுங்க? அது அவ்வளவு ஈஸி இல்லை. அவன் தானே உன்னை வளர்த்தான். அப்புறம் அவனுக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சு. அவருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சர்கே ஒரு நல்ல சோல்ஜர். எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்வான். அவருக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் நான் நினைக்கல. ஒரு சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில பேர் செஞ்சு காட்டுவாங்க. நாங்க 2 பேரும் யோசிப்போம், ஆனா அவன் இறங்கி செய்வான். ஒருத்தருடைய குணத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட். நம்ம 2 பேருக்கு ஒத்து போற ஒரே விஷயம் இதுதான். வேண்டாம். லெஃப்ட் ஹேண்ட். பொறுமையா. உட்காந்து பேசலாம் அலெக்சி.
நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை விக்டர். ஆமா, ஏற்கனவே நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. நீ இங்க வந்திருக்கனா டிராஃபிக் செத்துருப்பான். உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அத பத்தி நீ யோசிக்க. சரி, பதறாத. டிராஃபிக் கிட்ட நீ என்ன வித்துட்ட. எனக்கு அதுல விருப்பம் இல்லை விக்டர். எனக்கு அவனை பிடிக்காது. பழைய கணக்கு தீர்க்க வேண்டியதா இருந்தது. இத பண்ணா பழைய கணக்கு தீந்துரும் நான் நினைச்சேன். ஃபேமிலிக்காக பண்ண. அந்த ரெக்கார்டிங் அழிச்சிட அலெக்சி. எனக்கும் உன்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. நீ என்ன கொல்ல போறியோன்னு நினைச்சு பயந்த. நான் இங்க திரும்பி வர வேண்டியது இருந்தா கண்டிப்பா கொல்லுவேன். அவனை உயிரோட விட்டுட்டியா? ஏற்கனவே நிறைய இழந்துட்டான். ஒண்ணு மாதிரியா? அவனும் என்ன மாதிரி நிறைய இழந்துட்டான். உங்க அம்மாவுக்கு அப்படி ஆனதுக்கு சாரி. எதுக்கு? உங்களுக்கு அவ்வளவு தெரியாதே. விக்டர், அவதான் நினைக்கிறேன். நான் பார்க்கவா? வேண்டாம், இது உங்களுக்கு. உனக்கு இது எங்க கிடைச்சது? கண்ணை கீழே போடுங்க. இது உனக்கு எங்க கிடைச்சது? என்ன ஆச்சு? இது என் பிரதரோட ரிங். ஆயுஷா? நிச்சயமா தெரியும். அதான் கேட்கிறேன், எங்க கிடைச்சது? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நேத்து தான் அவரை பார்த்தேன். என் பிரதரை கொன்னுட்டியா? உங்க சீக்ரெட் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஏன்? பெத்தெஸ்டா, உட்காரு சேவியா. நான் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்திருக்கேன். கதை ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட விஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. இந்த கதை முடியும் போது எதுக்காக அந்த ராஜாவை வாழ விட்டீங்க? சரி, நான் உங்களுக்கு இன்னொரு ராஜா கதை சொல்றேன். இதுல அந்த ராஜா ராஜ்யத்துல இருக்கிற தன்னோட மக்களை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தாரு. ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒருத்தருக்கு ராஜா கிட்ட நிறைய மதிப்பு இருந்தது. ஆனா அவரோட நேர்மைக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட காசு இல்ல. அப்ப அவங்க கண்ணுக்கு எது அபூர்வமா தெரிஞ்சதோ அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த விவசாயியோட 2 பொண்ணுங்க. அவங்கள யாரையும் அவர் விடல. அவர் அவங்கள கொன்னுட்டாரு. அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் ராஜாவுக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் சேவை செய்ய சொன்னாரு. ஆனா அதுல ஒரு பொண்ணு கஷ்டத்தை தாங்கிறதுக்கு தயாரா இல்ல. இன்னொரு பொண்ணு ரொம்ப பலமாவே இருந்தா. அவ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஆம்பளைங்களுக்கு என்ன தேவைப்படும்னு. பலகீனமா இருந்தது என்னோட தங்கச்சி. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அப்போ 10 வயசு.
ஆனா நீங்களும் உங்க சகோதரரும் எனக்கு பண்ண பாவம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மறக்கல. இது எப்பவோ நடந்தது. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப பண்ணீங்க. ப்ளீஸ், இப்ப வேற விஷயத்துக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். வாய்ப்பே கிடைக்காத உங்களுக்கு இந்த மாதிரி ஆளை இன்டர்வியூ பண்றப்ப கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி கதைகளை கேட்கறப்போ நிறைய ஐடியாஸ் வரும். நீங்க அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உங்களை நம்ப வச்சோம், உங்களோட கற்பனைகளை உண்மையாக்க வாய்ப்பா இருக்கும்னு. கடைசியில உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு போவேன் நீங்க எதிர்பார்க்கல. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சரி, நீ போய் சோஃபால உட்கார. இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எது கொண்டு சுட்டேன்னு தானே? இதுக்காக இவ்வளோ நாள் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா? நீயா என்னை தேடி வந்து காதலிக்கிற மாதிரி செஞ்ச, வாழ்க்கை பூரா ஒன்னா இருக்கணும்னு நினைக்க வச்ச. உனக்கு அந்த வலி புரியணும் விக்டர். நமக்கு பிடிச்சவங்களை இழக்கும் போது அந்த வலியை நீயும் உணரணும்னு நினைச்சேன். உன்னை அந்த டிராபிகன் கிட்ட அனுப்பிச்சதே நான் தான். அவங்க உன்னை தேடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீ அவங்கள கொலை பண்ணுவேன்னு தெரியும். அதுக்கப்புறமா மீதம் இருந்தது 2 பேரு தான். ஒன்னு நீ, இன்னொன்னு அவன். ஆனா இப்ப நீ மட்டும்தான் இருக்க. இல்ல, இன்னும் முடியல. கொஞ்சம் பொறுத்துக்க விக்டர். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. பையன் பிறக்க போறான் விக்டர். உன்னோட பையன். நீ கனவு கண்ட மாதிரி பையன் தான் பிறக்க போறான். அவன் வளர்ந்த பெரியவனானதுக்கு அப்புறம் அவனோட அப்பா எப்படி இருந்தார்னு காட்ட போறேன். அவன் நிச்சயமா உன்னை வெறுப்பான். நீ சரியாதான் சொன்ன விக்டர். பழி வாங்கறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு புல்லட் மட்டும் போதாது.